உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவானும் ப்ளஸ் செவ்வாய் பகவானும் இணையக்கூடிய குருமங்கள யோகம் உங்களது ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் அமையக்கூடிய இந்த அமைவு, அதுலேயும் இவர்கள் இருவரும் இணைந்து பார்க்கக்கூடிய இடங்கள் பார்த்திங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கிறார். அடுத்தது குரு பகவான் உங்களது பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்தை பார்க்குறாரு. மீண்டும் இருவரும் இணைந்து உங்களது லாபஸ்தானம் விருச்சிகத்தை செவ்வாய் பகவான் சுய பார்வையில் அந்த இடத்தையும், குரு பகவானது பார்வையும், இருவரது பார்வையும் ப்ளஸ் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி சனி பகவானது பார்வையும் அதே இடத்துல விழுது. அப்போது இது எவ்வளோ பெரிய அமைப்பு. இதற்கு அடுத்து செவ்வாய் பார்வை அஷ்டம பார்வையாக உங்களது ராசிக்கு 12ஆம் வீட்டில் விழுது. குரு பார்வை மீண்டும் உங்களுடைய ராசியை 9ஆம் பார்வையால் மகரத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு. இந்த 5 இடங்களில் விழக்கூடிய இந்த பார்வையால் மாபெரும் மாற்றங்கள் உண்டாக போகுது. இதனுடைய அற்புதமான மேன்மைகள் என்னன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். ஆக மகர ராசி அன்பர்களே, இந்த கால அமைவுகள் எப்பிருந்து எப்போ வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் சரியாக 45 நாட்கள் இந்த கால அமைவுகள் இருக்கும். இந்த காலகட்டங்களில் மகர ராசி அன்பர்கள் சொல்ல வேண்டியதில்லை, 7.5 சனியுடைய தாக்கத்தில் இருந்து இப்போது உங்களுக்கு பாதச்சனி, கடைசியாக உங்களுக்கு குடும்பச்சனியாக வந்து நிற்கக்கூடிய இந்த தருணம் வரைக்குமே சில இழப்புகளும் சில பாதிப்புகளும் எல்லாத்தையும் கடந்து ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம அடுத்த இலக்கை நோக்கி பயணம் பண்ணணுன்ற எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த யோகம், அதுவும் குரு பெயர்ச்சியும் உங்களுக்கு மாபெரும் ஒரு அருமையான அமைப்பு தான். அதுலேயும் செவ்வாயோடு இணைஞ்சு நிற்கக்கூடிய இந்த அமைப்பு. ஏன்னா இந்த செவ்வாய் உங்களுடைய ராசியில் சரராசி, இந்த மகர ராசி வந்து சரராசி, உங்களுடைய ராசி இந்த செவ்வாய்க்கு வந்து உங்கள் ராசி தான் உச்ச வீடு. அதனால தான் எதுலேயும் நீங்கள் ஸ்பீடாக இருப்பீங்க, போல்டாக இருப்பீங்க, எதையும் சடனாக முடிக்கணும்னு நினைப்பீங்க. ஒரு பேச்சு பேசினா கூட போல்டாக பேசுகிறது மட்டும் இல்லாமல் அதில் முழுமையாக, அது சரியோ தப்போ ஒரு முடிவு எடுத்து அதில் முழுமையாக நிற்பீங்க. இந்த காரத்துவம் ஏன் உங்களுக்கு இருக்குன்னா, 10 பேர் இருக்கிற இடத்துல கூட உங்களுடைய பேச்சு ரொம்ப ஓங்கி உயர்ந்து ஒலிக்கும். அந்த அளவுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு உண்டான ஒரு மேன்மை உண்டாகிறதுக்கு காரணமே இந்த செவ்வாயினுடைய வீடு மகரத்திற்கு உச்ச வீடு ஆச்சுங்களா. அப்போது அந்த மகர வீட்டில் இருக்கக்கூடிய உச்ச வீட்டிற்கு அமைப்பு கொண்ட இந்த செவ்வாய் உங்களுடைய ராசி அந்த குரு பகவானோட இணைவதே உங்களுக்கு மாபெரும் அமைப்பு. இப்படி அமைந்தால் முதலில் இந்த பார்வை எங்கே விழுதுன்னா அஷ்டமத்தில் விழுது, 8ஆம் வீட்டில் விழுது. 8ஆம் வீட்டில் விழுந்தாலே திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக மன அழுத்தத்தில் இருக்கிறேன், மன குழப்பத்தில் இருக்கிறேன், என்னன்னே தெரியல, இனம் புரியாத பயம், பதட்டம், வேதனை, எதில் இறங்கினாலும் பயமாக இருக்குது, எது எடுத்தாலும் நஷ்டமாயிடுமா, ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனைகள் சந்திச்சிருவோமான்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர் கிளாரிட்டி கிடைக்கும். அந்த கிளாரிட்டியில் எடுக்கிற முயற்சிகள் சக்ஸஸ் கிடைக்கும். அந்த சக்ஸஸ் மாபெரும் மாற்றங்களை உண்டாக்கும். அப்போது இந்த அஷ்டமஸ்தானம் இன்னொன்று சொல்லணும்னா, ரொம்ப நாளாக வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் நடக்குது, தீராத கேஸு பிரச்சனை கோர்ட்டாகவே ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கிறோம், இதுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்குமா அப்படின்னு நினச்சவங்களுக்கு அதுக்குண்டான விடிவு காலம் கிடைக்கும். இந்த அஷ்டமஸ்தானத்தினுடைய பலமே அதுதான். அது மட்டும் இல்லைங்க, மகர ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா, எனக்கு வறுமை, நானும் கஷ்டப்படுறேன், உழைக்கிறேன், சம்பாரித்து கொண்டு வர பணத்தை மிச்சம் வைக்கவே முடியல, ரொம்ப வறுமையிலேயே வாடிக்கிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பார்வை மாபெரும் மாற்றத்தை உண்டாக்கும். ஏன்னா அஷ்டமத்தில் விழக்கூடிய பார்வையால் திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். இது ஏன் இதை நான் இவ்வளோ 100% உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, அந்த குரு பார்வை உங்களுக்கு பாக்கியத்தில் விழுது. அப்போ ஏதோ ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குது. அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்ச சந்தோஷம், அந்த சந்தோஷம் எங்கே கிடைக்கும், நம்ம எங்கெங்கே எதை எதிர்பார்க்குறோமோ அதை நம்ம கிடைச்சா அந்த இடத்துல சந்தோஷம் அடையும். கிடைக்கிறது நமக்கு பாக்கியமாக இருக்கும். அந்த பாக்கியம் எந்தெந்த விதத்தில் கிடைக்கணும்னா, இந்த 9ஆம் வீடுன்றது பிதுர் பாக்கியம் சொல்லுவோம். ஒரு பிள்ளைக்கு தகப்பனாகக்கூடிய பாக்கியம், ஒரு பிள்ளைக்கு தாயார் ஆகக்கூடிய பாக்கியம் இந்த இடத்துல உருவாகும். ஏன்னா அந்த பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்த பார்க்கும் பொழுது புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அப்பா அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுடைய தாய் தந்தை
உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த வேற்றுமையும் அந்த பாதிப்புகள் நீங்கி அந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். அதே போல் சிலருக்கு அப்பா அம்மா சொத்துக்கள் எழுதி கொடுத்துட்டு மீண்டும் என்னுடைய சொத்துக்கள் வேணும் அப்படின்ற மாதிரியான குழப்பங்கள், இல்லை கூட பிறந்தவங்களால் இனம் புரியாத சிக்கல் உண்டாகி சொத்து தகராறுகள் உண்டாகிருக்கும். அந்த மாதிரியான பிரச்சனைகள் இப்போ குரு பார்வை கரெக்டாக உங்களுடைய 9ஆம் வீட்டில் விழுறதுனால தீரக்கூடிய ஒரு காலம், உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். அப்போ 2வது ஸ்டேஜ் இது. 3வது ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குருவும் ப்ளஸ் செவ்வாயும் இணைந்து உங்களுடைய விருச்சிகத்தை பார்க்குறாங்க. அந்த விருச்சிகத்தை பார்க்கக்கூடிய பார்வை ப்ளஸ் உங்களுடைய ராசியுடைய அதிபதியும் 10ஆம் பார்வையை அங்கே பார்க்குறாரு. எவ்வளோ பெரிய அமைப்பு! அது எந்த இடம்? லாபஸ்தானம். அப்போ தொழிலில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு இத்தனை நாளாக நீங்கள் உழுது கஷ்டப்பட்டு விதைச்சி அதுக்கு எல்லா சிரமங்களையும் தாண்டி அந்த அறுவடைக்கு எதிர்பார்த்து நிற்கக்கூடிய இந்த நேரத்தில் அந்த குருவும் ப்ளஸ் செவ்வாயினுடைய டைரக்ட் அந்த 3 கிரகங்களுடைய பார்வை உங்களுக்கு ஒரு அறுவடை காலமாக இந்த காலம் இருக்கும். ஏன்னா இந்த 3 கிரக பார்வை லாபஸ்தானத்தில் விழுது. அந்த லாபஸ்தானத்தில் அதுவும் அந்த வீட்டிற்கு அதிபதி செவ்வாய், விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாயே 180 டிகிரியில் டைரெக்டாக பார்க்குறார் குருவோட சேர்ந்து. எவ்வளோ பெரிய அமைப்பு! அப்போது மாபெரும் வளர்ச்சி அடைய போகிறீங்க. தொழில் ரீதியிலே பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் கிடைக்க போகுது. யார் யாரெல்லாம் உங்களை ரொம்பவும் ஒரு ஏளனமாகவும் ஒரு தவறுதலான விமர்சனங்களாகவும் உன்னால் முடியாது, உன்னால் ஆகாது, நீ அவ்வளோதான் சொன்னாங்களோ அவங்களுக்கு எதிரில் மார்தட்டி நிற்க போகிறீங்க. உங்களுக்குன்ட்டு ஒரு அங்கீகாரத்தை உண்டாக்க போகிறீங்க, உருவாக்க போகிறீங்க. உங்களுடைய அந்தஸ்து, மரியாதை, செல்வம், செல்வாக்கு. ஏன்னா இந்த மகரத்திற்கு 4ஆம் வீட்டிற்கு அதிபதி தான் அந்தஸ்து மரியாதை சார்ந்த அந்த செவ்வாய் பகவான். அந்த அந்தஸ்து மரியாதை வளரப்போகுது. பூமி சார்ந்த மேன்மைகள் உண்டாக்க போகிறீங்க. பல பேர் வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டு இருப்பீங்க, இல்லையே வாங்கிறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க, அது இல்லையா பூமி வாங்கிறதுக்காகவாவது அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க. இன்னும் சிலருக்கு அந்த 4ஆம் வீடு வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்களுக்குரிய இடம். கண்டிப்பாக அந்த வண்டி வாகனங்கள் சார்ந்த அமைப்புகள் உண்டாக்கிடுவீங்க. இதுவும் தாண்டி இன்னும் சிலர் நகை நட்டு வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமையும். அப்போ இந்த 4ஆம் வீடு அதற்குரிய வீடு, அது குருவோடு சேர்ந்ததுனால இந்த அமைப்புகள் உண்டாகும். இந்த வாய்ப்புகளும் இந்த அமைப்புகளும் இந்த சுப நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு நடக்கும். அடுத்தது உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய ராசிக்கு இந்த செவ்வாய் பகவான் லாபஸ்தானாதிபதியும். இதில் எதில் இறங்கினாலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டேன், கட்டி முடிச்சிடணும்னா தெரியலையே, நான் கொடுத்த பணம் கைக்கு வந்துருமான்னு தெரியலையே, இல்லை இவ்வளோ பட்ஜெட் நான் போட்டுட்டேன், நான் போட்ட பட்ஜெட்டுக்கு மீறி இருக்குது, அதுக்குள்ளே எனக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஆகுமான்னு தெரியலையன்ற குழப்பத்தில் இருக்குன்னு குழப்பமே வேண்டாம். கட்டிடுவீங்க, முடிச்சிடுவீங்க, எல்லாம் உங்களுக்கு தேடி வரும். அதற்குண்டான அமைவுகள் இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஏன்னா உங்கள் ராசியினுடைய அதிபதியும் லாபஸ்தானத்தை தான் பார்க்குறார். கவலைகளே வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12ஆம் வீட்டையும் குரு பகவான் பார்க்கிறார். செவ்வாயோட இணைந்து 4ஆம் வீட்டிற்கு அதிபதியோட லாபஸ்தானாதிபதியோடு இணைந்து. அப்போது 100% 12ஆம் வீடு வெளிநாடு, வெளிப்பிரயாணங்கள், தொலைத்தொடர்பு, இந்த விளையாட்டு சார்ந்த ஆன்லைன் ரம்மி, இதில் எல்லாம் கடந்த காலகட்டங்களில் நம்பிக்கையோடு இறங்கி பல ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. அதனால் இன்றைக்கி ரொம்ப வேதனைக்கு ஆளாகி ஏன் வாழ்ந்துட்டுருக்கோன்ற அளவுக்கெல்லாம் சில நெருக்கடிகளுக்கு ஆளாகிட்டு இருப்பீங்க. அது எல்லாத்தையும் உடைச்சி சுக்குநூறு ஆக்கி மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து நல்ல இலக்கு அடைகிற அளவுக்கு உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், யோகா அமைப்புகள், ஆன்லைன் சார்ந்த பங்கு சந்தைகளில் பணம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். ஏற்றுமதி, இறக்குமதி, தொழில் சார்ந்த அமைப்புகள் ரொம்ப அருமையான மேன்மைகள் கிடைக்கும். குறிப்பாக கட்டிட தொழிலும் அதே நேரத்தில் கட்டுமான தொழில்களும், பூமி ரியல் எஸ்டேட், அதாவது விற்று வாங்கி பண்ணக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டங்கள் உகந்த காலகட்டங்கள். விவசாயம், பூமி சார்ந்த விவசாயங்கள் செய்கிறவங்களுக்கு யோசிக்கவே வேண்டாம், தில்லாக இறங்கி செய்யலாம். நீங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். இந்த பசுமாடு, ஆடு, ஜீவனாம்சங்கள் சார்ந்த வேலைப்பாடுகளில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அதனால் முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலம். குறிப்பாக அதுவும் இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா டீச்சிங், வக்கீல் துறை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும், மருத்துவத்துறை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும், சயின்டிஸ்ட் புதுசாக கண்டுபிடிக்கிற சில முயற்சிகள் எடுக்கிறன்றவங்களுக்கெல்லாம் ஒரு மாபெரும் சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதே போல் மாணவ மாணவிகள் நல்ல படிப்பில் ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு அருமையான மேன்மைகள் படித்த இடத்துலேருந்தே உங்களுக்கு அப்படியே வேலைக்கு கிளிக் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சாதனைகள் உண்டாக்க வைக்க ஒரு மாபெரும் மாற்றங்கள் கிடைக்கும். முயற்சிகளை பலப்படுத்துங்க. அடுத்தது குரு பார்வை பார்த்தீங்கன்னா விழக்கூடிய இடம் உங்கள் ராசியவே பார்க்குறார். அருமையான அமைப்பு இல்லையா? அப்போது
உங்களுடைய ராசியை குரு பார்க்கும்போது உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் தெளிவாகும். இத்தனை நாளாக சில விஷயங்கள் எப்படி பேசி சரி பண்ணுறதுன்னு தெரியாத விஷயங்களால் அழகாக முடிப்பீங்க. உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்கல, அவங்களே ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த முடிவை சரி பண்ண முடியாத மனநிலையில் இருந்திருந்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை விஷயமாச்சுன்ட்டு அவங்க அப்படியே பேசி ரெடி பண்ணக்கூடிய அளவுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வழி பிறக்கும் தெய்வ அனுகிரகங்கள் ரீதியில். அது மட்டும் கிடையாது, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பெற்ற பிள்ளைகளுக்கு வேலை சார்ந்த வாய்ப்புகள், தகுதிக்குண்டான வேலை கிடைக்கல, தகுதிக்குண்டான வாழ்க்கை அமையலன்ற வேதனையில் இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கூடி வரும். மொத்தத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொன்னான பொற்காலம். முயற்சியை பலப்படுத்தி சக்ஸஸ் அடைங்க. உங்கள் திசா புத்திகளும் உங்களுடைய சர்வாஷ்ட வர்க்க பரல்களும் இன்னும் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். அது இன்னும் பலமாக இருந்தால் இன்னும் மாபெரும் அமைப்பை உண்டாக்கும். அந்த அஷ்டவர்க்க பரல்களில் சர்வாஷ்ட வர்க்கத்தில் திடீர் பரல்கள் 3க்கு கீழே குறைஞ்சிட்டா ரொம்ப நெகட்டிவாக மாறிடும். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க. அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜனன ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சியை எடுங்க. 100% சக்ஸஸ் அடைவிக்கு. ஆக மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.